தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கூல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th December. தொடர்புக்கு 7338242442. நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு கல்வியாளர் டாக்டர் காயத்ரி மேடம் இணைந்துள்ளார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்ததுன்னு பார்த்தோம். ரொம்ப இது எப்படி நீங்கள் ஜாதிய ரீதியாக இப்படிலாம் ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம், நீங்களும் மீண்டும் அந்த பழைய அந்த குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி எப்படி கொண்டு வர நினைத்தாரோ அதே போல் மோடி இன்னைக்கு கொண்டு வர நினைக்கிறார் அப்படின்ட்டு ஒரே எதிர்ப்பு வந்ததை பார்த்தோம். இப்போது அப்படியே அதே போல் ஒரு திட்டம் கலைஞர் பெயரில் வந்திருக்கிறது. கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்ற பெயரில் எப்படி பார்க்கறது? ரெண்டும் ஒன்று தானா? கங்கையில குளிச்சா பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷின் கல்ச்சர் அப்படின்னு அரசியல்ல இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதே போல எந்த திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தா அது குலக்கல்வி ஆகுமோ அது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தா ஒரு புனித திட்டமா மாறிடுது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். ஏன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு சொல்லி சொல்லி நமக்கே அழுத்து போச்சு. இந்த 3.5 வருஷத்துல எத்தனை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஒரு டிவி ஷோ ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது, குரூப்ல டூப்பு அப்படின்னு. அதுல ஒரு செக்மெண்ட் உண்டு, என்னன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், ஆனா நீங்க அதுல போலி இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாதிரி இதுல போலி எல்லாம் இருக்கும், நடுவுல ஒரிஜினல் இருக்கும், நீங்க கண்டுபிடிக்கணும். சோ தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நீங்க அதை கிராஸ் செக் பண்ண வேண்டிய இடம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆல்ரெடி இருக்குதா, என்ன பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு. அப்படிங்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாத செயல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி துணை முதல்வர் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துல பேசும்போது பேசுறாரு, நாங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறோம், அதனாலதான் இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்ற குலக்கல்வி திட்டத்தை முற்றிலுமாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாரு. 2ஆம் நாள் கழிச்சு பார்த்தா காலங்காத்தாலேயே உங்களுக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அரை பக்கத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட், கலைஞர் கைவினை பொருட்கள் திட்டம்னு. நீங்க கொண்டு வந்தா, மத்திய அரசு கொண்டு வந்தா அது குலக்கல்வி, நீங்க கொண்டு வந்தா அது கைவினை. எப்படி ஓவர் நைட்ல ஒபாமா ஆறுதுன்னு இவங்க கிட்டதான் கேட்கணும். எவ்வளோ பெரிய பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக தெரியுது. நீங்க அதுல போட்டிருக்கிற திட்டத்தினுடைய பெயர்களை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஆனால் அதற்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற அறிக்கை கூட மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. அவங்க சொல்றாங்க 18 வயசு ஆயிருந்திருக்கணும்னு சொல்றாங்க. இந்த 2 திட்டத்தையும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஒண்ணு கிடையாது. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. அதுலயே 5 வருஷம் அந்த ஒர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் படிச்சு வந்தாங்களா? ஏன்னா அரசியலுக்கு படிப்பு தேவையில்லை, ஆனா ஒரு ஜெனரல் நாலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காமன் சென்ஸ், ஜெனரல் நாலேஜ் கூட அவங்களுக்கு இல்லாம போச்சு. குறைந்தபட்ச தகுதி 18 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது இதுல எப்படி உன்னை படிப்புல இருந்து வெளியில கொண்டு உனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி அதன் மூலமாக படிப்பு ஒழிஞ்சு போயிடும் சொல்லி என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் இந்த ஒரு பையன் சொல்லுவான்ல, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்கன்னு. அப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. இதுல மீச வச்சா இந்திரன், மீச வெக்காட்டி சந்திரன் இந்த படத்துல வர்றது போல இதுல என்ன மேம் டிஃபரன்ஸ் இருக்கு? ஏதாவது கொஞ்சமாவது டிஃபரன்ஸ் இருக்கா? கண்டிப்பா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய கட்சி ஆட்களுக்கு எப்படின்னா, நீங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கூல் பசங்களுக்கு நாங்க இலவசங்கள் கொடுக்குறோம்னு சொல்றது. அடுத்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு தாலிக்கு தங்கம் திட்டத்துல இருந்து காசை எடுத்து காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அவங்கள இவங்க சைடுக்கு ஓட்டு போற வைக்கிறேன்னு சொன்னது. அதற்கு பிறகு பசங்களுக்கு அதே 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது. அதே போல இப்போ அவங்க கட்சியில இல்ல கட்சிக்கு உள்ள ஓட்டுக்கு உள்ள கைவினைஞர்களுக்கு காசு கொடுக்கணும். அப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தை நோன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ரிலாக்ஸ் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க
பாரம்பரியமாக அந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இதனால அவங்க பலன் பெற போறதும் கிடையாது. திரும்பவும் அவங்க கட்சி ஆட்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய செயல் தான் இது. ஏன் அப்படின்னா இவங்க சொல்றாங்க 5 வருஷம் அந்த தொழில் செஞ்சிருந்தா போதும், நீங்க அந்த தொழில நீங்க அது உங்க பாரம்பரியமாக செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 8ஆம் கிளாஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எடுங்க. அது லாண்ட்ரியாக இருக்கட்டும், பொம்மை செய்யறதாக இருக்கட்டும், இல்ல நெசவு செய்யறதாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் என்னதான் மறுத்தால் கூட ஒரு குடும்பங்களாக குழுக்களாக ஒவ்வொரு பகுதியிலையும் இன்னைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் ஆசைப்பட்டு நான் இதை கத்துக்கிட்டு செய்யறேன்னு செய்யறது வேற. ஆனால் பாரம்பரியமாக அதுல இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே நீங்க பாருங்க. இப்போ ஒரு சலவை தொழிலாளியினுடைய மகன் சலவை தொழிலாளியா தான் ஆகணுமா? யாரும் அதை கட்டாயப்படுத்தல. ஆனால் அந்த சலவை தொழிலாளியின் மகன் நீங்க வீட்டுல கையால துவைச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய மெஷின்ஸ வாங்கி ஒரு லாண்ட்ரியா நீங்க மாத்தலாம். அப்ப அதற்கு அந்த பையனுக்கு உதவி தேவைப்படும் பொழுது நீங்கள் அந்த குடும்ப பாரம்பரியத்தை வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அதுன்னு அப்ப உடனே இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த தீகா குரூப் எல்லாம் சொல்லும், செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பே தான் தைக்கணுமான்னு. யாரும் செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தைக்கணும்னு சொல்லல. ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன் கூட சொன்னாரு, எங்க அப்பாவை விட நான் ரொம்ப நல்லா தைப்பேன், நீங்க என்கிட்ட செருப்பை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாரு. அதுதான் அந்த ஸ்போர்ட்டிவ். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பிராண்ட்ஸ் இந்த உலகத்துல இருக்குது. எவ்வளவு ஒரு ஷூனுடைய விலை 40,000 50,000 கோடிக்கணக்குல லட்சக்கணக்குல சொல்ற இடங்கள் இருக்கு. அப்போ அந்த ஷூ தொழிலாளியினுடைய மகன் அவங்க அடுத்த லெவல்ல மிகப்பெரிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு அவங்களால கொண்டு வர முடியும். அப்போ அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் இந்த விஸ்வகர்மா திட்டம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்படிலாம் எதுவும் அவசியம் இல்லை, யார் வேணா அப்ளை பண்ணலான்ட்டு அந்த நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள போய் நான் பார்த்தேன். அதுல அப்ப நீங்க யார் வேணா அப்ளை பண்ணலான்னு கேஸ்ட் கேட்க கூடாது இல்ல. அதுல ஒரு பிரிவு இருக்குது, நீ என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி மினிமம் குவாலிபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட்னு இருக்குது. இதுலயே பாதி பேர் அடிபட்டு போயிருவாங்க உண்மையான கலைஞர்கள், கைவினை கலைஞர்கள். ஏன் அப்படின்னா நீங்க பாத்திருப்பீங்க, பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு பொம்மை எடுத்துக்கோங்க. கொலு பொம்மைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பண்ருட்டி சைட்ல கோச்சடைன்னு மதுரையில ஒரு இடம் இருக்கு. அங்கெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸா பொம்மை செய்யற இடம் இருக்கு. சென்னையில கூட கொசப்பேட்டையில இருக்கு. இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போய் பாருங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு படிப்பு இருக்காது. ஆனா அவங்களுடைய அந்த நுணுக்கங்கள், திறமைகள் நீங்க எவ்வளவு படிச்சாலும் உங்களுக்கு அது வராது. அந்த டச் இருக்குல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு மாறும்னு சொல்ற. அப்ப நீங்க 8th ஸ்டாண்டர்ட் மினிமம்னு எதுக்கு பிக்ஸ் பண்றீங்க? அதுல பல கைவினை கலைஞர்களுடைய அந்த பாதிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இவங்க சொல்றாங்க துவங்க இருக்கும் தொழிலின் பெயர். நீங்க யோசிச்சு பாரு, துவங்க இருக்கும்னா உனக்கு அதை பத்தின நாலேஜே இல்ல, நீ இப்பதான் தொழில் தொடங்க போற, உனக்கு லோன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ இது பாரம்பரிய கைவினைஞர்களை கைவிட்டு அவர்களை புறந்தள்ளி புதுசா வரக்கூடியவங்களுக்கு நிறைய திட்டம் இருக்கு, ஸ்டார்ட் அப் இருக்கு. நீ டெக்னாலஜி பேஸ்டா பண்றியா, ஸ்டார்ட் அப் பண்ணு. குறைஞ்ச லெவல்ல பண்றியா, முத்ரா இருக்கு. ஏகப்பட்ட லோன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்லயே இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் லோன் இருக்கு. அப்போ புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு இத்தனை ஃபெசிலிட்டி இருக்கும் போது நீங்க ஏன் பர்டிகுலரா கைவினை கலைஞர்களுடைய இடத்துல கை வைக்கிறீங்க அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி நீங்க கத்து கொடுக்குற இடம் இருக்குல்ல, இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 1 month கத்து கொடுக்குறாங்க. கத்து கொடுக்கும் போதே பெர் டே 500 rupees கவர்மெண்ட் பே பண்ணுது. அப்பார்ட் ஃப்ரம் லோன், நீங்க பாரம்பரிய அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு ஃபார்மல் ட்ரைனிங், உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக உள்ள ஃபார்மல் சர்டிபிகேஷனை நீங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அந்த பீரியடுக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் பணம் கொடுக்குது. அந்தந்த தொழில் எந்த தொழில் நீங்க கேட்கறீங்களோ அதற்குரிய டூல் கிட் 15,000 வர்த்துள்ள டூல் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போ நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க, புதிதாக உங்கள் கட்சியில் உள்ளவர்களுக்கு, புதிதாக ஒரு தொழில் தொடங்குபவர்களுக்கு இதை கொடுத்து அந்த ஓட்டையும் வாங்கணும்னு நினைக்கிற எண்ணம் கைவினை கலைஞர்களுக்கு அவர்களை வாழ்வை மேம்படுத்துவதற்கு இல்ல அப்படிங்கிறது இதுல நீங்க பட்டவர்த்தனமா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயும் அப்ளிகேஷன் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும்.
இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்கல்ல மேம், விஸ்வகர்மா ஸ்கீமில் வந்து அந்த ஜாதின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது, இதில் யார் வேணால் எங்கே வேணால் எது வேணால் எடுத்துக்கலான்ற விஷயம் இருக்குது. இதுதானே எங்களுடைய முற்போக்குவாதம், இதுதானே எங்களுடைய சமூக நீதி, இதுதானே அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஊக்குவிக்கும் திட்டம் அப்படின்னு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்கல்ல. இதுக்குமான டிஃப்ரென்ஸே இதுதான் அப்படின்றாங்கல்ல. இதுக்குமான டிஃபரன்ஸ் அதுன்னு சொல்லிக்கலாம் அவங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நெசவு தொழில் செய்வதாக இருக்கட்டும், பொம்மை செய்யறதாக இருக்கட்டும், இல்ல வந்து அந்த தொடப்பம் அந்த மாதிரி மூங்கில் கூடைகள் அதெல்லாம் செய்யறவங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் யாரு செய்யறாங்கன்னு நீங்க பாருங்க. பாரம்பரியமாக அந்த துறையில வந்துட்டு இருக்கிறவங்க தான் செய்யறாங்க. உங்களுக்கு ஜாதி வேண்டான்னு நீங்க சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் உள்ளுக்குள்ள ஜாதி கேட்டீங்க? யார் வேணா செய்யலாம்னு தானே சொல்லியிருக்கீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சார் இருக்குது? யார் வேணா அப்ளை பண்ணலான்னு இருக்குல்ல சார். உள்ளுக்குள்ள அப்புறம் ஏன் சார் நீங்க கம்யூனிட்டி கேக்குறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப யார் வேணா செய்யலாம்னு சொன்னா உங்களுக்கு அந்த கம்யூனிட்டியே அங்க தேவையில்லைல்ல. அப்புறம் ஏன் நீங்க அங்க கம்யூனிட்டி கேக்குறீங்க? அப்போ சொல்வது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவங்களுடைய விஷயம் எல்லாமே படிப்பது ராமாயணம், இடிக்கிறது வந்து பெருமாள் கோயில் அப்படிங்கிறதுதான். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? விவேக் ஒரு ஜோக்ல சொல்லுவார் இல்ல, நாய்க்கு பேர் வச்சிய சோறு வச்சியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர்களுக்கு பேர் தான் முக்கியம். யாரு பலன் பெற போறாங்கன்றது முக்கியமே கிடையாது. திரும்ப திரும்ப அவர்களுடைய கட்சியினருக்கு, அவர்களை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து, இல்ல ஒரு பர்டிகுலர் குரூப்ஸ திரும்ப திரும்ப தன்னை நோக்கி அந்த ஓட்டு சைடுக்காக நகர்த்தருக்குரிய வேலையை தானே தவிர, இதுல இவர்கள் சொல்கின்ற இந்த இதுல வேற எதுவுமே இல்லை. இந்த நேம் இருக்குல்ல, யார் வேணா சொல்லலாம் அப்படிங்கறதே சுத்த ஹம்பக் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அப்ப உள்ளுக்குள்ள நீங்க கம்யூனிட்டி கேட்க கூடாது. ரெண்டாவது, இதுல கொடுத்திருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே இந்தியாவை பொறுத்த மட்டில் முழுக்க முழுக்க எல்லா இடங்களிலும் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அவங்கவுங்க குடும்பத்துல அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க அது வேணும்னு சொன்னாலும் சரி, வேண்டான்னு சொன்னாலும் சரி, பிடிக்குதுன்னு சொன்னாலும் சரி, பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி, அது அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற தொழில். வேண்டான்னு சொன்னா யாரும் கம்பல் பண்ணல உங்களுக்கு. அப்படின்னா உங்களுக்கு வேற லோன் இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். இந்த லோன் யாருக்காகன்றத அவங்க தொடர்ந்து புரிஞ்சுக்கணும். இவங்க தொடர்ந்து இந்த பாரம்பரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நலிவு. நீங்க இப்ப பேண்டமிக் சமயத்துல நீங்க எடுத்து பாருங்க, பொம்மை தொழில்ல இருந்து சலவை தொழில்ல இருந்து எவ்வளவு நமக்கு வந்து அவர்கள்லாம் நஷ்டப்பட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவர்களெல்லாம் கை தூக்கி விட வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அப்ப நீங்க இன்னைக்கு புதுசா வரவனுக்கு லோன் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, பாரம்பரியமா செய்யறவனுக்கு யார் கை தூக்கி விடுவாங்க? அததான் நான் கேக்குறேன். ஸோ இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்றது ஏற்கனவே அந்த அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிற மகன்களுக்கோ இல்லை மகள்களுக்கோ அந்த குடும்பத்தாருக்கோ ஊக்குவிக்கும் ஒரு திட்டம். இது வந்து டிட்டோ காப்பி வித்தவுட் நான் அதை கிளைம் பண்ணாமல் இருக்கிற ஒரு வெர்ஷன், அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒன்னே ஒண்ணு, அந்த டிஃபரன்ஸ் ஒரு சில அந்த அதாவது வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கணும்ன்றது மினிமம், அந்த அதுக்கப்புறம் வந்து இந்த கம்யூனிட்டி இல்லைன்னு சொல்றது, இதை தவிர மற்றபடி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கேட்டகிரி எல்லாமே மத்திய அரசு சொன்ன கேட்டகிரி தான். ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற, இவர்கள் சொல்றாங்கல்ல கலைஞர் கைவினை பொருட்கள் திட்டம் சொல்றாங்க இல்லையா, அந்த திட்டத்தின் மூலமாக புதிதாக வரவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர பாரம்பரியமாக இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஏன்னா இதுல நோ பிரியாரிட்டி அட்டால். நீங்களும் அப்ளை பண்ணலாம், நானும் அப்ளை பண்ணலாம். நீங்க புதுசா ஒரு தொழில்ல இருக்கீங்க, நாங்க வந்து பாரம்பரியமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் அப்ளை பண்றோம் அப்படின்னா யாருக்கு கிடைக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? அப்ப நான் 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், நீங்க 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, நீங்க புதுசா வர்றீங்க, ஆனா உங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் விஸ்வகர்மா திட்டத்தில் நான் படிக்கவே இல்லாட்டி கூட என்னுடைய அப்பாவோட தொழிலை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இல்ல எங்க அம்மா கிட்ட இருந்து அந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எனக்கு முன்னுரிமை கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் நீங்க பண்றதுக்கு ஸ்டார்ட் அப் இருக்கு, நீங்க பண்றதுக்கு முத்ரா லோன் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்குரிய வேலைகளை, இல்ல எப்பொழுதெல்லாம் இந்த தொழில் நலிந்து போகிறதோ அந்த தொழிலை காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கைவினை கலைஞர்களுக்கு இது பலனை கொடுக்க போவது இல்லை, இந்த கலைஞர் கைவினை திட்டம். ஓகே மேம், நான் அதை விட்டுட்டு இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். அப்படின்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். அந்த தனியார் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது ஸ்டார்டிங்கில் மேலோட்டமாக சொல்லிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாரு. அது வந்து ஒரு மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். மெக்காலே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மெல்லாம் படித்தோம் அப்படின்ற டாபிக் அதுலேயே திருப்பி சொல்லிட்டு ஒரு போட்டு எக்ஸ்ட்ராவும் சொல்கிறாரு.
இங்கே மெக்காலே மட்டும் வந்து இங்கே யாரும் இங்கிலீஷ் படிக்காமல் போயிருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இங்கே எல்லாரும் வந்து குருகுலத்தில் உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருதத்தை படிச்சுக்கிட்டு வேதங்களை ஒதுக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்குது? இது வந்து அவ்வளோ மோசமான நிலைமையிலேயே நம்ம இருந்தோம். அது என்ன மோசமானதா? முதல் விஷயம், வேத பாடசாலைகளை படிப்பதுன்னு மோசமானதா? ரெண்டாவது, அது ஏன் இப்படி நெகட்டிவ் போஸ்டரிங்கே பண்ணுறாங்க? அதை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன்னோட பெயரை இனிமே அன்பில் மகேஷ் பொய்மொழின்னு மாத்திக்கணும். அந்த அளவிற்கு தான் அவர் பேசிய பேச்சு இருக்குது. ஏன்னா இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை படிக்கிற மாணவர்களிடத்துல ஏற்படுத்துன்ற சுய புத்தி கொஞ்சம் கூட இல்லாமல், நான் கடுமையான வார்த்தையை பிரயோகித்தால் கூட ரொம்ப வருத்தமா இருக்குது எனக்கு. வந்து சுய புத்தி இருக்கிற யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய நாட்டினுடைய கல்வியை, கல்வி கொள்கையை எவ்வளவு கேவலமாக இவர்கள் நினைத்திருந்தால் யாரோ ஒருத்தருக்கு சாமரம் வீசுறதாக நினைச்சு இவ்வளவு மோசமான விஷயத்த சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த உலகமே பார்த்து வியந்து கொண்டிருந்த பல்கலைக்கழகம் நம்மளோட பல்கலைக்கழகம், நலந்தா பல்கலைக்கழகம் 4th செஞ்சுரியில. இது வரலாறு சொல்லுது. அப்ப இவர் வரலாறு பொய்ன்னு சொல்றாரா? ரெண்டாவது அவர் சொல்றாரு, நானும் அந்த வீடியோவை பார்த்தேன், வந்து வேதங்களும் சமஸ்கிருதங்களும் கத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கும்மிடி பூண்டிய தாண்டாம அரசியல் செஞ்சா இப்படிதான் புத்தி போகும். நீங்க லண்டன் மியூசியம்ல போய் பாருங்க, இன்னைக்கும் அங்க ரெக்கார்டு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து மெக்காலே நம்ம சொன்னது இல்ல. இவர் எந்த மெக்காலேயை புகழ்கிறாரோ அந்த மெக்காலே அங்க பிரிட்டிஷ் அந்த பார்லிமெண்ட்ல என்ன பேசினாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, அதாவது 1822 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெக்காலே, அதாவது பிரிட்டிஷ் கல்வி முறையை இங்க கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அப்போ மெக்காலே சொல்றாரு, அப்படியெல்லாம் உடனே கொண்டு வர முடியாது, முதல்ல நீ அதை சர்வே பண்ணு, இந்தியா முழுக்க கல்வி எப்படி இருக்குதுன்னு நீ சர்வே பண்ணு, அதற்கு பிறகுதான் நம்ம கல்வியை அங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன காலகட்டத்துல அவர்கள் சொன்னது நம்முடைய கல்வி முறை ஆக்ஸ்போர்ட் இடன்பர்க் கல்விக்கு ஈக்குவலாகவும் அதற்கு மேலாகவும் இருந்தது என்று பதிவு செய்கிறார். யாரு பதிவு செய்கிறார்? எந்த மெக்காலேயை இவர் தூக்கி பிடிச்சாரோ அந்த மெக்காலே சொல்றார். அதற்கு பிறகு இண்டிஜீனியஸ் மெட்ராஸ் எஜுகேஷன் சர்வே அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. எல்லார் கையிலயும் கூகுள் இருக்குல்ல, இத பாக்குற யார் வேணா அதை போய் நெட்ல தேடி பார்க்கட்டும், அந்த விஷயம் இருக்குதா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும். இண்டிஜீனியஸ் எஜுகேஷன் சர்வேல இந்தியா முழுக்க நம்ம இன்னைக்கு டேப்லர் காலம் போடுறோம் இல்லையா, எக்ஸல் ஷீட், அந்த எக்ஸல் ஷீட் போட்டு அவங்க சர்வே எடுக்கிறாங்க. 1831-32 இந்தியா முழுக்க சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எடுக்கும் பொழுது எந்த விதமாக எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவர் அதுல சொல்றாரு, வேதமும் சமஸ்கிருதமும் அங்கங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஒண்ணு சுய புத்தி வேணும், இல்ல சொல் புத்தி வேணும். ரெண்டுமே இல்லைன்னா இப்படிதான் பொது இடங்கள்ல பேச தோணும். சொல்றாங்க, வடிவ கணிதம், வானவியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், மானுடவியல், பிசியாலஜி படிச்சிருக்கிறாங்க, கவிதைகள், ஆய்வு தத்துவம், நவீன இலக்கியம், மொழியியல், லிங்குவிஸ்டிக்னு நம்ம சொல்றோம் இல்லையா, லிங்குவிஸ்டிக், அது போக இதிகாசங்கள், சமயங்கள், வரலாறு, ஜோதிடம், புராணம், இந்த உலகத்துக்கே பூஜ்யத்தை கொடுத்தது நம்ப, இந்த உலகத்துக்கே வான சாஸ்திரத்தை கொடுத்தது நம்ப. அப்படிப்பட்ட பெருமைகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டை எவ்வளவு கேவலமாக 1950 பிறகு நீதி கட்சி வந்த பிறகுதான், அவங்க கோட் பண்ண விரும்புறது என்ன, நீதி கட்சி வந்ததற்கு பிறகுதான் நீங்க எல்லாம் சட்டம் போட்டீங்க, அதுக்கு முன்னாடி சட்டை கிழிச்சுன்னு ரோட்ல பிச்சைக்காரங்களா திரிஞ்சுட்டு இருந்தீங்க. அப்ப எப்படி வந்து ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மன்னராக இப்படி இருந்தோன்னு பெருமை பேசுறீங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு கான்ட்ரடிக்டரியா பொய் மூட்டைகளை அப்படியே கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. அதுல அவங்க கம்யூனிட்டி வைஸா வந்து டேட்டா எடுக்கிறாங்க. கம்யூனிட்டி வைஸா எடுக்கிறதுல வைசியர்கள், பிராமணர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இஸ்லாமியர்கள், அப்பதான் கிறிஸ்தவர்கள் வராங்க. அதனால கிறிஸ்தவர்களை பற்றி பெரிய குறிப்பு இல்ல. அது போக மற்ற எல்லாத்தையும் சேர்ந்து மற்றவர்கள் அப்படின்னு சின்ன சின்ன ரிலிஜியஸ் குரூப்பை சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதையும் தனித்தனியாகவே கொடுத்திருக்கிறாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவர் போய் தேடி பார்த்து எடுக்கட்டும். நம்ம கிட்ட தரவு இருக்கு, நம்ம சேலஞ்ச் கூட பண்ணலாம். இருக்கிறதுலயே அப்போ கம்மியாக படித்தது பிராமணர்கள், பிராமண பெண்கள், நிறைய படித்தது இஸ்லாமியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், SC ST முதற்கொண்டு அதுல இருக்கு. அவர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த சூத்திரர்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுலயே கீழே வந்து SC அப்படின்னே
கேட்டகரி கொடுத்திருக்காங்க. சோ அப்படி கொடுத்திருக்கிறதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு அதிகமாக படிச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அவர்கள் அதுல இவ்வளவு மட்டும் கொடுக்கல, இன்னும் கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு ஃபீஸ் வாங்கினாங்க, ஃபீஸ் கொடுக்க முடியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா, சொல்லி கொடுக்கலையா, அப்படி ஃபீஸ் கட்டாம ஃப்ரீயா படிச்சவங்களுக்கு பதிலாக அந்த ஆசிரியருக்கு யார் பணம் கட்டினா, அத்தனை தரவுகளும் அதுல இருக்கு. அதை பார்த்துட்டு திரும்பவும் மெக்காலே அவர்கள் அங்க பார்லிமெண்ட்ல பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு கல்வி முறை இருக்கும் பொழுது நம்முடைய கல்வியை அங்கு புகுத்த முடியாது. அங்க இருக்கிற அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணா மட்டும்தான் நம்மளால சொல்லி கொடுக்க முடியும். அதனால நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கக்கூடியதுல ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா என்ன இருந்தது அப்படின்னா, நம்ம குருகுலம் சிஸ்டம் வச்சிருந்தோம். அவங்க அந்த டிராபேக்னு நம்ம நினைச்சு அதை சரி பண்ணணும்னு நினைச்சது திண்ணை பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு வச்சிருந்தோம். ஒவ்வொரு தெருவுலயும் பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்கு. அப்ப அதனால அவர் என்ன சொல்றாரு, இத பிரேக் பண்றதுக்கு ஒரே வழி ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லு. ஒரு கட்டடம் இருக்கணும், ஒரு ரூம் வந்து இத்தனைக்கு இத்தனை ரூம் இருக்கணும், இந்த மாதிரி ஜன்னல் இருக்கணும், இந்த தரை இருக்கணும், இத்தனை பெஞ்ச் இருக்கணும், அப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் அத வகுப்புகளாக பள்ளிக்கூடங்களாக ஒத்துக்க முடியும். இல்லைன்னா ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் மூடுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இவர் எந்த மெக்காலேயை போற்றி புகழ்கிறாரோ அந்த மெக்காலே இங்க இருக்கக்கூடிய வானசாஸ்திரம், அறிவியல், தர்க்கம், ஆய்வு, மொழியியல், இதிகாசம், புராணம் அத்தனையையும் மூட்டை கட்டி போட்டுட்டு எனக்கு வேலை செய்யறதுக்கு, ஏன்னா அவங்க அப்படிதான் வந்தவங்க தானே. தீகா என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய பெரியார் என்ன சொல்லி இருக்கிறாரு, நீங்க இந்த நாட்டை விட்டே போனால் கூட மதராஸ் ராஜதானியைவாது நீங்க அங்க இருந்து ஆட்சி செய்யுங்க அப்படின்னு. சோ அப்ப அவங்களோட அடிமை வரலாறு தானே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அப்படி நாங்க அடிமைகளை உருவாக்குவதற்குரிய கல்வி முறையை இன்றைய மாணவர்கள் இடத்துல அவர் பேசினது ரொம்பவும் வருத்தத்திற்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் வந்து அந்த மனப்பான்மை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? தொடர்ந்து வந்து நம்ம மெக்காலேவை க்ளோரிஃபை பண்ணிட்டே போகிறோம். மறுபக்கத்தில் வந்து நம்ம வள்ளுவர் இருக்காரு, ஔவையார் இருக்காங்க, நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேர், கம்பர்லேருந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னாலே எங்கெங்கோ போகுது, எல்லாமே தொன்மை மிக்க லிட்ரேச்சர் ஸ்டஃபோட இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருந்தும் சுய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண் சார்ந்த பெருமையை கூட பேசாமல் எதுக்கு இன்னொருத்தருக்கு பார்த்து துதிப்பாடணும்? இது எவ்வளவு அபத்தம் பாருங்களேன். நீங்களே கரெக்டா சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் சொல்லுவோம் கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றோம். அப்ப மூத்த குடி தமிழ் குடினா இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நாம தோண்டிட்டோம்னு சொல்றோம்ல, தோண்டின உடனே. அப்ப பிரிட்டிஷ்காரன் தோன்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம வந்திருப்போம்ல. நம்மளோட நாகரிகம் அதை விட நல்ல நாகரிகமாக இருந்திருக்கும் இல்லையா? அப்போ தொல்காப்பியரை சொல்லும் பொழுது, வள்ளுவரை சொல்லும் பொழுது தமிழ் தான், நாங்க தான் முக்கியம், இந்த உலகத்துக்கே பண்பாடை கற்றுக் கொடுத்தது தமிழ்னு சொல்றீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள, ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ட அப்படியே ஹாப்பியா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடங்கள்லயும் சரி, நீ என்னாலதான் சட்டை போட்ட, என்னாலதான் செருப்பு போட்ட, நான் தான் உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தேன், இவர் தான் வந்து பெண் கல்வியை கொடுத்ததே வந்து பெரியார். பெண் கல்வி வருவதற்கு எத்தனை வருஷத்திற்கு முன்னாடி காக்கை பாடினியார்ல இருந்து, காரைக்கால் அம்மையார்ல இருந்து, ஔவையார், அந்த ஔவையாரே 9 ஔவையாருக்கு மேல இருந்ததாக சொல்றாங்க. எவ்வளவு தமிழ் பெண்பால் புலவர்கள் இங்க இருந்திருக்கிறாங்க. 1868 1870கள்ல இங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பெண்மணி இங்க இருந்து வந்து யுஎஸ் போய் மெடிசன் படிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது 1868 70 ஓகேங்களா? இங்க இருந்து பிரிட்டிஷ்க்கு யூகே போய் அங்க மெடிசன் படிச்சிருக்கிறாங்க. அப்பெல்லாம் எந்த பெரியார் வந்து இவங்களுக்கெல்லாம் பெண் கல்வியை சொல்லி கொடுத்தாரு? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நகை முரணான விஷயங்களை, முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறோம் என்ற சுய அறிவே இல்லாமல் எப்படி இவங்க எல்லாம் இங்க பேசுறாங்க? அதையும் யார் முன்னாடி பேசுறாங்க? அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் முன்னாடி இதை பேசுறாங்க. அததான் நாம யோசிக்கணும். இந்த விஷயத்தை கூட சேர்ந்து நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் திரு விஜய் அவர்கள் பற்றிய விவாதம் வந்தது. அப்போல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது. அவர் வந்து திரு விஜயோட படம்லாம் பார்த்தனாலே அது வேற மாதிரி படம், அது வந்து சமூகத்துக்கு சீர்கேடானது. ஆனால் திரு உதயநிதி நடித்த படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய படமாக இருக்கிறது அப்படின்னு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் சொன்னார். உயர்கல்வி உங்ககிட்ட தான் கேட்கணும், அதுவும் பேராசிரியர் பொன்முடி அவர்கள் பற்றி நீங்கள் தான் சொல்லணும்.
நீங்க சொல்லும் போது என்னால சிரிப்பை சத்தியமா அடக்கவே முடியலங்க. நானும் அதை பார்த்தேன். பொன்முடி அவர்கள் சொல்றாரு, விஜய் நடிச்ச படத்துல கருத்தே கிடையாது, எங்களுடைய துணை முதல்வர் நடிச்ச படத்துல கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது கூட அதை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி, நண்பேண்டா, கதிர்வேலன் காதல், இந்த மாதிரி படம் எல்லாம் எந்த மாதிரி கருத்தை சமுதாயத்துக்கு கொடுத்ததுன்னு ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்ற முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் விளக்கி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன். ஏன்னா எந்த அளவிற்கு இன்னைக்கு அரசியல் போயிடுச்சு பாருங்களேன். நாட்டுல இன்னும் திருவண்ணாமலை, விழுப்புரம் சைட்ல மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவே இல்லை. ஒரு சைட்ல இங்க இருக்கிற செம்பரம்பாக்கம் மாதிரி இந்த சாத்தனூர் டேம் விஷயம் அவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயமாக இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு மனநிலை சரியில்லாத பெண்ணை கூட 15 பேர் 20 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்குது. ஆனா இவங்களுக்கு என்ன கவலை பாருங்க, விஜய் நடிச்ச படத்துல கருத்து நிறைய இருக்குதா, இல்ல துணை முதல்வர் நடிச்ச படத்துல கருத்து முதல்வர் நிறைய இருக்குதா அப்படிங்கிறதுதான். அவர் கடைசியா எடுத்த அந்த மாமன்னன் படத்தில் கூட அதில் வருகின்ற சபாநாயகராக ஆக்கிய காட்சிகள் போன்றது ஏடிஎம்கேல நடந்தது, டிஎம்கேல நடக்கல. யாரை அவர்கள் சபாநாயகராக ஆக்கினார், யாருக்கு கை தொழிக்க வச்சார்னு செய்ய வச்சது ஏடிஎம்கே. அதுவும் இவர்கள் கிடையாது. எந்த மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்றாங்களோ, எங்க சமூக நீதின்னு சொல்றாங்களோ, எந்த சமூக நீதிக்காக பேசுறான்னு சொன்னாங்களோ, அது ஒன்னில் கூட இவர்களுக்கு எந்த பங்கும் இல்லாமல், வெட்கமே இல்லாமல் அத்தனைக்கும் உரிமை கொண்டாடுவதில் இந்த திராவிட மாடல் அரசை தவிர வேற யாராலையுமே முடியாது. அதுல அவர் அடுத்து சொல்லியிருக்கிற விஷயம்தான் இந்த பொன்முடி அவர்களுடைய இந்த விஷயமாக பாக்குற ரொம்ப கேவலமா இருந்தது. உங்களுக்கு ஆட்சியில அமைச்சராக இருக்கணும், பதவி வேணும், உன் பிள்ளைக்கு பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவிற்கு நீங்க கீழே இறங்கி போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்க. இது போன்ற சீரீஸ் ஆஃப் இஷ்யூஸ் நம்ம இந்த இஷ்யூ ஆகட்டும், விஜய் அவருடைய படம் வச்சு கம்பேர் பண்ணி உதயநிதி அவர்களை குளோரிஃபை பண்ணுற விஷயமாகட்டும், அது அமைச்சர்கள் அவ்வளோ சீரியஸ் ஒர்க்ஸ் போகும்போது இதை பண்ணதாகட்டும், மறுபக்கத்தில் மெக்காலே தூக்கி உயர்த்தி பிடித்து இந்த வேத பாட திட்டத்தையோ அதை குறை சொல்லக்கூடிய வகையில் பேசுவதோ, இல்லை அதற்கு முன்னாடி பார்க்கணும் நம்ம விஸ்வகர்மா ஸ்கீம், விஸ்வகர்மாவை அப்படியே காப்பி அடித்து இங்கே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து, இதில் எல்லாத்துலேயுமே ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ரொம்ப மம்மா இருக்காங்களோ, அதாவது அமைதியாக இருக்காங்களோ. இதில் பிஜேபி மட்டும்தான் ஒரு சில இஷ்யூஸில் திரு அண்ணாமலை மட்டும் கொஸ்டின் பண்ணியிருக்காரு, மீதி எல்லாருமே ஏன் இதை கப்சி பண்ணிருக்காங்க? ஏன் அப்படின்னு சொன்னா, ஏடிஎம்கே வெளியில வரும்பொழுது, அதாவது இந்த பிஜேபி கூட்டணியில இருந்தே வெளியில வரும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, மைனாரிட்டி ஓட்டுகள் எங்களுக்கு போனதே பிஜேபினாலதான், நாங்க மைனாரிட்டி ஓட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க மாறினோம்னு சொன்னாங்க. சோ இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன் வே ஆர் அதர் மைனாரிட்டி ரிலீஜியன்ஸை அப்பீஸ் பண்றதுக்காக உள்ள விஷயங்கள். ஏன்னா ஒரு மீட்டிங்ல போய் துணை முதல்வர் சொல்றாரு, நான் கிறிஸ்டியன் தான், என் ஒய்ஃப் கிறிஸ்டியன் தான், நான் இப்படிதான் படிச்சோன்னு. சபாநாயகர், தமிழகத்தினுடைய சபாநாயகர் ஒரு மீட்டிங்ல போய் சொல்றாரு, நீங்கள்லாம் சேர்ந்துதான் இந்த ஆட்சியை வர வச்சீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நேரடியா கேளுங்கன்னு. முதல்வர் என்ன பண்றாரு, ஒரு கிறிஸ்தவருடைய மீட்டிங்க்கு போய் சொல்றாரு, இது உங்களால் ஆன அரசு, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கன்றாரு. இஸ்லாமியர்களோட மீட்டிங்க்கு போய் சொல்றாரு, நான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறேன், நீங்க உங்களுடைய லாங்குவேஜ்லயே தமிழை தவிர்த்து, தமிழை விட்டுட்டு ஸ்கூல் உருது மொழியிலயோ இல்ல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்லயோ உள்ளவங்க அவங்க மொழியில எழுதிக்கலான்னு சொல்றாரு. அப்போ இது எல்லாமே ஓட்டுக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓட்டுக்காக செய்யறதா நினைச்சு இந்த நாட்டினுடைய வரலாற்றை, இந்த நாட்டினுடைய பண்பாட்டை காலில போட்டு மிதிக்கிறதுங்கிறது இவ்வளவு கேவலமான அபத்தமான விஷயத்தை மற்ற எதிர்கட்சிகள் பேசாம இருக்கிறது கூட நாம பேசிட்டா நமக்கு வர்ற 1-2 ஓட்டும் போயிருமோ அப்படிங்கிறதுதான். இது எல்லாமே மக்களுக்கு புரியும், கண்டிப்பா புரியணும். மாணவர்கள் கண்டிப்பாக கையில இருக்கிற மொபைல்ல ஒன்னொன்னு இவர்கள் சொல்றது உண்மையா பொய்யான்னு தேடி பார்த்தால் ஒழிய இவர்கள் சொல்ற பொய் ஏன்னா அளவுக்கு அதிகமா இருக்கு. நீங்க அதோட உண்மை தன்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய நிபுணர், இவங்க சொல்றாங்கல்ல இந்த ஃபேக்ட் செக்கர் வைக்கிறாங்கல்ல, அந்த ஃபேக்ட் செக்கரை பொதுமையாக வச்சு மற்ற கட்சிகள் எது பொய் எது பொய் எது பொய்ன்னு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்க பாக்குறோம், இங்க ஒட்டுமொத்த ஊடகங்களும் அவர்கள் பின்னால சாமர வீசுறதுக்கு தயாராக இருக்குது. எதிர்த்து பேசுவதற்கு ஊடகங்கள் கூட கேள்வி கேட்க தயாராக இல்ல.
ஒரே ஒருத்தர் கேள்வி கேட்டாரு தாமோ அன்பரசன் அவர்களை, ஏன்னா எங்க ஏரியாங்கிறதுனால எனக்கு அது தெரியும். அவர் சொல்றாரு, நீங்க வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடுறேன்னு சொல்லிட்டு மைதா மாவு போட்டீங்களே, உனக்கு ப்ளீச்சிங் பவுடர் விலை என்ன தெரியுமா, மைதா மாவு விலை என்ன சொல்லு, நீ தானே அன்னைக்கு கேட்டவன் அப்படிங்கிறாரு. சுயமரியாதையை நீங்க வந்து கத்துக்கிட்டேன்றீங்க, அப்ப சுயமரியாதையெல்லாம் உங்களுக்கு மட்டும்தானா, மத்தவங்களுக்கு இல்லையா? அப்போ எதிராக இருக்கிறவர்களை நீ ஓசியான்னு கேட்கறது, நீ எஸ்சியான்னு கேட்கறது, மண்டையில அடிக்கிறது, ஏன் நீ வா போன்னு பேசுறது, ஜாதி கோயிலுக்குள்ள போக நுழைஞ்ச ட்ரை பண்ண ஒருத்தரை இவர்களுடைய ஆட்கள் ட்ரீட் பண்ணது, நீங்கெல்லாம் சுயமரியாதையை உலகத்துக்கு கத்து கொடுத்தேன்னு சொல்றீங்க. இதை விட கேவலம் வர என்ன இருக்க முடியும்னு சொல்லுங்க. இதுதான் அவர்கள் தொடர்ந்து இங்க செய்திருக்கக்கூடிய வெறுப்பு அரசியல். ரொம்ப நன்றி மேம். இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசுறதுக்காக மிக்க நன்றி.